Actually, Sundar sir-oda travel is like way long back. 35 years. 35 years. ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஃப்ரெண்டா மாறி இப்போ லைக் ஃபேமிலிஸ். அவர் இல்லாத ஃபங்க்ஷன் கிடையாது, அவர் வீட்டில் நான் இல்லாத ஃபங்க்ஷன் கிடையாது. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு இங்கே 2000 பேர் வந்திருந்தாங்கன்னா அதில் 1980 பேர் இண்டஸ்ட்ரி பீப்புள். என் ஒய்ஃப் நான் நடித்த படம்லாம் பார்த்து பயந்துட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பயப்படுறாங்க உங்களை பார்த்து. கிரியில அருவாள் வச்சு வெட்டுறப்போ எனக்கு ஒரு மாதிரி பயந்துட்டேன். ஸ்டார்டட் கெட்டிங் நெகட்டிவ் தாட்ஸ். ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க, சொல்லுவாங்களா. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நல்ல நண்பர்கள் அமைச்சிட்டாங்க. நான் இப்போ சொன்னாங்கல்ல, சுந்தர் சார் ஆகட்டும், ராதிகா மாடாகட்டும், இவங்க எல்லாருமே எனக்கு வந்து நல்ல நண்பர்கள் அமைஞ்சனால தான் நான் அந்த கல்யாணத்துக்கு போய் நின்றுருக்கேன். திடீர்னு பார்த்தா அவங்க எமோஷன் பயங்கரமா. எனக்கு பக்கத்தில் நான் விஜயாதரஜன் இருக்கேன். சிரிப்பு வந்துருச்சு ஆக்சுவலாக அழுகிறத பார்த்து. டேய் ராதிகா என்ன அழுகிறேன்ட்டு. டே இருடா, உனக்கு பொண்ணு இருக்குல்ல, கல்யாணம் என் மடியில் வச்சு தாலி கட்டும் போது கரெக்டாக வீடியோ எடுத்திருக்கா. Okay, I've done right as a father. அவ செலக்ட் பண்ண பாய். அவங்க 2 பேர் தான் முக்கியம். மற்ற சொந்தக்காரங்க சொல்றாங்க, நம்ம டாக்டர் என்ன ஆசைப்படுறத கொடுக்கறது தான் ஒரு ஃபாதரோட. வீட்டுக்கு போயிட்டு தயவு செஞ்சு திருஷ்டி சுத்தி போடுங்க. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு நம்மளோட the beautiful father daughter bond Vichu and Kokila. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? All good. நான் ஆக்சுவலி அதான் உங்களோட ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஐ குட் see like how much of a happy bond father daughter bond வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் தான் எக்ஸ்ட்ரீமாக வைரலாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஒன் சச் பியூட்டிஃபுல் பிளேஸ் வேர் ஒரு பக்கம் உங்களோட ஃபீல்டு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஆல்ரெடி ஆஃப் கேம் சொன்னீங்க ஃபேமிலி அப்படின்ட்டு. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட பொண்ணு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டது வந்து இட் வாஸ் லைக் ஒன் சச் பிளெஸ்ஸிங். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஸ்டார் ஸ்டார்டட் வெட்டிங் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அப்பா சொன்னார் நீங்கள் வந்து செட்டுக்கே போக மாட்டீங்க, ஆனால் உங்களை வாழ்த்துறதுக்கு வந்து எல்லா ஃபேமிலியாக கிளம்பி வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார் ஸ்டார்டட் வெட்டிங், ஹவு இட் வாஸ் ஜஸ்ட் ரீவிசிட்டிங் யுவர் வெட்டிங் அப்படின்னு தான். ஐயோ, இட் வாஸ் வெரி மெமரபிள். அப்பா முன்னாடியே சொன்ன மாதிரி they are not just friends, they are family. ஸோ முன்னாடி நின்று நடத்தி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்பாவோட க்ளோஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் they were saying இந்த மாதிரி எங்கள் செட்லேயே ஃபர்ஸ்ட் கல்யாணம் இது அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி அப்படின்ட்டு. ஸோ சுந்தர் சி ஆகட்டும், எஸ், குஷ்பு மேம், என் சிஸ்டர் ராதிகா மேடம், டாக்டர் ஹரி, சாண்டி, இவங்களாம் அவுட். சாண்டி ஹரியெல்லாம் அவுட் ஆஃப் சினிமாஸ். அண்டு பத்ரி, வெங்கட் அண்ட் கௌதம், பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, வி ஆர் ஃபேமிலிஸ் தான். எனக்கு வந்து எனக்கு என்ன ரிலேஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு ரிலேஷன்ஸ் பெரிய க்ளோஸ் கிடையாது. எங்கள் சிஸ்டர் மதர், என் சிஸ்டர் டாக்டர் சன்னை தவிர வெளியே எதுவுமே கிடையாது. எனக்கு இங்கே 2000 பேர் வந்திருந்தாங்கன்னா அதில் 1980 பேர் இண்டஸ்ட்ரி பீப்புள். ஒன்லி 20 பேர் தான் என் ஃபேமிலிஸில் வந்தாங்க. ஸோ எனக்கு அந்த சிஸ்டர் மதர் அவங்கள தாண்டி எனக்கு இங்கே ஃபேமிலிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் எனக்கு ஃபேமிலிஸ். ஸோ அவளுக்கும் அதே மாதிரி தான். சின்ன வயசுலேருந்து அம்மா சைடில் அண்ணா பாட்டி அவங்க அதெல்லாம் தாண்டி அத்தை பாட்டி அவங்க எல்லாரும் தாண்டி மோஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்திருந்தாங்க வெட்டிங்கில். குறிஞ்சி அங்கிள், கௌதம் அங்கிள், சுந்தர் அங்கிள், சாண்டி அங்கிள், அப்பா சொன்ன எல்லாருமே வந்திருந்தாங்க. எஸ். ஆக்சுவலி சுந்தர் சரோட ட்ராவல் இஸ் லைக் வே லாங் பேக், ஒரு பல வருஷம். 35 years. Oh my God. Yes. When I was entered this field as an actor, I entered as a producer and became an actor. மணிவண்ண சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் விஜயகாந்த் படத்தை சந்தன காற்றல். அதில் இவாஸ் கோ டைரக்டர். அப்போ பழகினது ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃப்ரெண்டாக மாறி இப்போ லைக் ஃபேமிலிஸ். அவர் இல்லாத ஃபங்க்ஷன் கிடையாது, அவர் வீட்டில் நான் இல்லாத ஃபங்க்ஷன் இல்லாத மாதிரி வி ஆர் பாண்டிங். கண்டிப்பாக. அஃப்கோர்ஸ் இவர் இண்டஸ்ட்ரியில் வந்து பல வருஷமாக இருக்காங்க. எல்லா நீங்கள் செட்டில் போகலை அப்படின்னாலுமே அவரோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. உங்ககிட்ட இந்த கேள்வி நான் தனியாக கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்ச ரோல் ஒன்று இருக்கும், இல்லை நீங்கள் வந்து அப்பா இது நீங்கள் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எதனா சொல்லியிருக்கீங்களா? ஐயோ, பெட்டராக பண்ணியிருக்கலாம் சொல்லி எனக்கு அதெல்லாம் தெரியாது.
ஆக்டிங் பத்திலாம் சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே ஓகே. ஃபேவரட் ரோல்னா நிறைய இருக்கு. அந்த அலிபாபா ரோல் அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வின்னர், அப்புறம் அரண்மனை சீரீஸ் எல்லாமே, இப்போ கேங்கர்ஸ் அதெல்லாம் தாண்டி அன்பே சிவம் ரொம்ப பிடிக்கும். எஸ். வாவ். ஸோ இவங்க வீட்டில் அதான் இப்போ சொன்னாங்க அவங்க எதுவும் பெட்டர் அப்படின்னு இல்லை, ஆனால் வீட்டில் லைக் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெஸ்ட் ஆஃப் கிரிட்டிசைசர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல, அவங்களோட கிரிட்டிசிசம் நம்ம வந்து கேட்டுக்கலாம். அந்த மாதிரி பெஸ்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் வீட்டிலேருந்து வந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் ஸ்டார்டிங்கில் என் டாக்டர் பிறக்கறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் நான் நடித்த படம்லாம் பார்த்து பயந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு, ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி 2 படம் எனக்கு ரிலீஸ் ஆச்சு 94ல். அது வந்து பயங்கரமான படமா, அந்த கேரக்டர்ஸ் எனக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சு. பவித்ரான்ற ஒரு படம் அஜித்லாம் நடிச்சு, அதில் ஒரு டாக்டர் ரோல் பண்ணிப்பேன். நான் நடிச்சதுலேயே ரொம்ப ஒரு கேவலமா கொடூரமான கேரக்டர். அதே வருஷம் அதே தீபாவளிக்கு வந்து வீரப்பதக்கன்னு ஒரு படம் நடிச்சேன், மணிவண்ணன் சத்யராஜ் சத்யராஜ். அதுலேயே ரொம்ப கொடூரமான கேரக்டர். அதை பார்த்தா சொன்னேன், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் ஏன் நடிக்கிறீங்கட்டு ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் வந்து லெட்டர் மூலமா எழுதினான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பயப்படுறாங்க உங்களை பார்த்து நடிக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரியல் கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, நம்பியார் சாரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயப்படுவீங்க. நீங்கள் நம்பியார் சாரோட நாங்கள் 2-3 படம் நடிச்சிருக்கேன். அவராட்ட ஒரு சாஃப்ட் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டிஃபரெண்ட் பிட்வீன் த கேரக்டர் வாட் வி ஆர் டூயிங் இன் த மூவிஸ் அண்ட் ரியல்ஸ். நம்ம ரியலாக ஒரு சாஃப்ட் கேரக்டர். அதுதான் ஆக்சுவலி எனக்கு ஒரு இன்ஃபோ வந்துச்சு என்னன்னா, லைக் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு ரஃப் அண்ட் டஃப் அப்படின்னு மாதிரி தான், பயங்கர எமோஷனலான பர்சன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. லைக் ஒரு ஜாக் ஃப்ரூட் மாதிரி தான் வச்சுக்கோங்களே. ஸோ அதுதான் நான் சின்ஸ் அவங்க பிறக்கிறதுக்குலாம் முன்னாடி கல்யாண டைம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உங்களை ரீவைண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு தான். பிகாஸ் ஃபார் எவ்ரி ஃபாதர் கேர்ள் சைல்டு இஸ் வெரி 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 ஸ்பெஷல். ஸோ கோகிலா அந்த கையில் வாங்குற ஒரு மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, பிறந்த உடனே கையில். இல்லை நான் என்னென்ன என் ஒய்ஃப் கேரிங் ஆனோடனே நான் வந்து வேண்டுந்த ஒரே ஒன்று தான் கடவுள்கிட்ட, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும். வாவ். அது நிறைய பேர் இன்டர்வியூ பார்த்துட்டு சொல்லுவாங்க, என் ஆம்பளை பசங்களாம் என்ன தப்பான்னு கேட்பாங்க. அது தெரியும், என்ன வச்சு தான் சொல்லுவேன். ஐ எம் நாட் குட் சன் ஃபார் மை பேரண்ட்ஸ். பிகாஸ் காலேஜ் படிக்கும்போது நான் பண்ணேன். he says it's not like that. அவரா சொல்லி அவருக்கு தெரியாது பிகாஸ் ஐ அம் டோட்டலி ரவுடிசம். அப்பா வாஸ் இன் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி ஆஹா கம்ப்ளீட்லி ஆப்போசிட். கம்ப்ளீட்டா ஆப்போசிட். பட் மை மதர் அண்ட் சிஸ்டர் வாஸ் சப்போர்ட். அதனால ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிகமானால தான் என்னை சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வராமல் அப்போவே கல்ஃப் அனுப்பிச்சிட்டாங்க. சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். அங்கே போய் மாறி தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கேரக்டர். ஸோ அந்த டர்னத்தில் வந்து என்னென்னா எப்போ டெலிவரின்னு தெரியல. ஸோ அப்போ மொபைல் ஃபோன் கிடையாது 96ல் பிறக்கும்போது. ஸோ நான் வந்து தற்சயமாக காலையில் ஆனால் சில சமயம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராதிகா மேடம் வீட்டுக்கு போவேன். என் ஒய்ஃப் வந்து ஊரில் டெலிவரிக்கு போனேன். நான் இன்றைக்கி யதார்த்தமாக போகிறேன், கரெக்டாக ஃபோன் வருது, இந்த மாதிரி லாஸ்ட் நைட் 11:30க்கு பார்ன் கேர்ள் பேபிட்டு. பயங்கர ஹாப்பி. அப்போ வந்து என்ன, இந்தமாரி ரெகுலர் ஃப்ளைட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இன்னொரு லக் என்னன்னா, யாருக்கோ கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஃபீமேல் இது வந்து லண்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து ராதிகா மேடம் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டோட எனக்கு இந்தமாரி டாக்டர்னா அப்படியே எடுத்துகிட்டு போடணும்னு ட்ரெயினை பிடிச்சி ஆடி போய் நைட்டு ஐ வில் ரீச். அவளை பார்க்கும்போது அரௌண்ட் 10:30 நினைக்கிறேன். அப்படியே படுத்து தூக்கி போகும்போது தட் இஸ் த மூமெண்ட். நான் ஜீலே நிறைய ஃபங்க்ஷன்லேயே சொல்லியிருக்கேன், தட் இஸ் த மை பெஸ்ட் மூமெண்ட் இந்த லைஃப். எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான். கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி ஒரு பெண் குழந்தை கிடைச்சது. கண்டிப்பாக. லைக் ஹவு ஹாப்பி ஆர் யூ, லைக் என்னன்னு சொல்கிறது, பீங் இப்படி ஒரு ஃபாதர் வந்து ஆல் ஐ குட் see like ஒரு more than a father, he is just a friend to you அப்படின்ற மாதிரி. So how happy are you, like more than happiness I'll say I'm so blessed to have such parents. ஏன்னா எப்படி சொல்கிறது, you don't have to fear to share something with them. Okay, so நம்ம ரீசெண்டாக நிறைய இன்சிடென்ட்ஸ் நியூஸஸ்லாம் பார்க்குறோம். ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் மேபி இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, மேபி இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி, பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போல்லாம் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் அவாய்ட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிக்கிறப்ப ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். கண்டிப்பாக. ஆக்சுவலி இப்போ உங்களோட பாண்ட் பார்க்கும்போது ஐ ரியலி வாண்ட் டு ஆஸ்க், இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு செட்டு மாதிரி தெரியுது ஒரே இதுன்ட்டு. ஸோ வைஃப் வந்து யார் மேக்ஸிமம் திட்டுவாங்க? அம்மா ஆக்சுவலி யார் மேக்ஸிமம் திட்டுவாங்க? சேர்ந்து திட்டு வாங்கிப்பீங்களா? அதாவது ஒரு நிமிஷம் இல்லாமல் இருக்க மாட்டேன் அம்மா. பட் இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி இருக்குல்ல, அதைத்தான் நான் சொல்லுவேன். 2 பேரும் நெய்யி 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 நெய்யின்னு இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் என் ஒய்ஃப் மொட்டை மாடி போனான்னு வையன், என்ன அம்மா எங்கேயோ வெளியே போயிட்டானுவாங்க. அம்மா இப்போதான் 2 அந்த மாதிரி அம்மா இப்போ வரைக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் சண்டை போடுவாங்க. பட் எனக்கு நான் சிரிப்பேன், ஐயே என்ன சண்டையே கண்ணா, இன்னைக்கு ஃபுல் டே ஏதாவது சண்டை போடுங்களா, வீட்டில் இருக்க ஏதாவது சண்டை ஜாலியாக இருக்குன்ட்டு அப்படி போட்டு. ஆமாம், அப்படி சண்டை போட்டுப்பாங்க. தட் இஸ் 2 minutes.
அதுக்கப்புறம் என் wife குளிக்க போனா கூட என்ன இவ்வளவு நேரம் குளிக்கிற அம்மா வெளியே காணோம் அந்த அளவுக்கு காணோம், அது- அந்த மாதிரி. அதான் ஆனா நாங்க கவுண்டமணி 2 செட்டில் பேரும் சண்டை போட்டு நடுவுல யாராவது வந்தா காலி. அவ்வளவுதான் நீங்க எதுக்கு நடுவுல வரீங்க? அந்த மாதிரி காலி. மாட்டிருக்காரா நினைக்காது? இல்ல கிளம்பி அப்பா போயிட்டே இருப்பா தெரியும் எனக்கு சண்டை போடும்போது வணக்கம் கிளம்பிட்டா அப்படின்னு கிளம்பிடுவேன் நான். ஸோ அந்த அந்த வம்புக்கே பட் யா அஃப்கோர்ஸ் இந்த பாண்ட் அப்படின்னு இருக்கும்போது அம்மா இப்போ ஒரு செகண்ட் கூட இல்லாத போது இந்த கல்யாணம் போற டிரான்சிஷன் ஒன்று இருக்கும்ல, ஃபேமிலி மிஸ் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்குமே. என்ன நான் இப்போ சொல்றது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் யூ கெட்டிங் மேரிட் லைக் Yes. இந்த ஃபேமிலிலேருந்து ஒரு பர்சன் இஸ் கம்மிங், இன்னொரு ஃபேமிலிலேருந்து ஒரு பர்சன் இஸ் கம்மிங், தி கெட்டிங் மேரிட். உங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் கிடைச்சிருக்கு. டசன்ட் மீன் தட் யூ டோன்ட் பிலாங் டு யுவர் பேரண்ட்ஸ் எனிமோர். ஸோ அதனால எனக்கு அது எப்படி சொல்கிறது, ஜெர்மனி போனப்போ ஐ ரியலி மிஸ்டு. பட் ஆனால் ஐ வாஸ் வெரி ஷோர் தட் ஐ கேன் கம் பேக் த நெக்ஸ்ட் டே ஆல்சோ வென் ஐ வாண்ட் டு. ஐ கேன் விசிட் தெம் எனி டைம். அப்பாவும் ஹி கீப்ஸ் ட்ராவலிங். ஸோ அப்பா அம்மா எனி டைம் தே கேன் கம் தேர். ஸோ அதனால அங்கே இருந்தப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் தென் வீடியோ கால்ஸ்லாம் இப்போ இருக்காதுனால அதனால பிரச்சனை இல்லை. அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ். ஒரு நாளைக்கு 10 வீடியோ கால் வரும் பாப்பா, 10 தடவை வீடியோ கால்ல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி எந்திரிச்சொன்ன வருவா, அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ கால். ஸோ நான் எங்கேயாவது அவுட்டோர் ஷூட்டிங்ல இருந்தாலும் கால் அம்மா அவங்க அம்மாட்ட பேசுறது. ஸோ இது எல்லாமே. அப்புறம் வந்து ஐ திங்க் ஐ ப்ரௌட் ஆஃப் மை சன் இல்லா. எனக்கு கிடைச்ச சன் இல்லா, தே போத் ஃப்ரெண்ட்ஸ், தே காட் மேரிட். எனக்கு அந்த ஃபேமிலியை நல்ல அவங்கெல்லாம் டெல்லி பாம்பேல வளர்ந்தாங்க. ஸோ அந்த ஃபேமிலிஸ் எங்களாட்ட ஒரு ஜாலியான ஃபேமிலி. நான் எப்படியோ அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் ஸ்ரீகாந்த் ஃபாதர் அதே மாதிரி கேரக்டர் டிட்டோ, என்னை விட பயங்கர ஜாலியான கேரக்டர். ஸோ டோன்ட் வரி, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக. they are also very lovable and understanding. ஸோ அதனால அதே ஒரு தனி பிளெஸிங் தானே. எவ்ரிபடி நாட் அவங்க வீட்டில் ரொம்ப சான்ஸே கிடையாது. பாட்டிலாம் வந்து ரொம்ப ஸ்வாக் அந்த மாதிரி அந்த மாதிரி. ஐயோ அவங்க செம்ம ஜாலியான கேரக்டர். நான் பார்த்ததுல அவங்க அடிக்கிற கமெண்ட் எல்லாம் நம்ம கூட படிக்க மாட்டோம். செம்மையா கலாய்ப்பாங்க. அது மாதிரி அவங்க சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவரெல்லாம் அப்பா கரெக்டாக 9:30 ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாமா, சீக்கிரம் தூங்குமா, இப்படி நம்ம கூட கேட்க மாட்டோம். என்னமா அப்படின்னா கரெக்டாக 9:30 ஷார்ப்பா ஒரு பெரிய இது வச்சிருக்காருல, ஏதோ ஷாப் வச்சிருக்காரு, சாத்திரம்னு எழுத்த ஃபர்ஸ்ட். ரைட். இப்போ இந்த பாண்டிங் பத்தி பேசும்போது அப்போ அஃப்கோர்ஸ் அந்த வெட்டிங் அவங்க கிளம்பி ஜெர்மனி போயிட்டாங்கன்னா, ஆனா அந்த தாலி கட்டுற அந்த மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல கண்டிப்பா, அது எல்லா ஃபாதர்ஸ்க்கும் ஒரு மாதிரி எமோஷனல் ரைட் தான். அது அது என்ன அஃப்கோர்ஸ் அது சிரிச்சு ஒரு பக்கம் டென்ஷன், கல்யாணம்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன், இன்னொரு பக்கம் இட்ஸ் அன் எமோஷனல் ரைட். அப்போ என்ன மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது உங்களுக்கு? அதுதான் என்னன்னா, இப்போ வந்து ராதிகாவோட பொண்ணு கல்யாணம் ஆச்சு. இது வந்து ரியல் இன்சிடென்ட். நான் அந்த கல்யாணத்துக்கு போய் நின்று இருக்கேன். ராதிகா எவ்வளோ ஒரு போல்டான கேரக்டர், டோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். திடீர்னு பார்த்தா அவங்க எமோஷன் பயங்கரமா. எனக்கு பக்கத்துல விஜயாதரஜன் இருக்க சிரிப்பு வந்துருச்சு ஆக்சுவலாக அழுகிறத பார்த்துட்டு. ராதிகா என்ன அழுகிறேன்ட்டு அப்படியே இருறா உனக்கு பொண்ணு இருக்குல்ல கல்யாணம் போது தெரியும். இதுக்கு முதல் நாள் வந்து ஆமா குஷி சொல்றாங்க, அண்ணே நாளைக்கு காலையில கல்யாணம் அழுதீங்க பாருன்ட்டேன். பட் என் மடியில் வச்சு தாலி கட்டும் போது கரெக்டா வீடியோ எடுத்திருக்கா, குஷ் எடுத்தாங்க. எனக்கு தங்கச்சியாட்ட தானே, அவதான் ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் பண்ண சொன்னேன். அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே திரும்பி பக்கம் வீடியோ எடுத்துட்டு அடுத்த நாள் எல்லாத்துக்கும் போட்டுக்கான்னு. அது ஒரு மூமெண்ட் இல்லை, என்னதான் இருந்தாலும் அது இருக்கா, எல்லா அப்பாவுக்கு இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் தான் கண்டிப்பா. ஓகே, இப்போ ஃபாதர் டாட்டர் காம்போக்கு வந்து ஒரு சில क्वेश्चंस நான் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நீங்களும் சொல்லலாம் நீங்களும் சொல்லலாம். வாட் இஸ் தட் ஒன் மொமெண்ட் வித் யுவர் டாட்டர் தட் மேட் யூ ஃபீல் ஓகே ஐ ஹவ் டன் ரைட் as a father அப்படினா நீங்க என்ன சொல்வீங்க? அவர் செலக்ட் பண்ண பாய். வாவ். I made his job easier. very easier. என்னன்னா சுந்தர் அடிக்கடி சொல்லுவாப்ல, ஸ்கூலில் சேர்த்துனேன், அவளா படித்தா, நல்லா படிப்பா, அதுதான். ஏன்னா நான் 0 படிப்பில், நல்லா படிப்பா. அவளே காலேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டா, அவளே டிகிரி வாங்கினா, அவளே ஜாப் போனான், அவளே வீடும் வாங்கிட்டா. இது எல்லாமே made you work easier. Yes. நான் அதே மாதிரி அவளே ஒரு பையன், இத்தனையும் அது என் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். சொன்னா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு. எங்க அக்காவுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் டே முதல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, உடனே தட்ட மாத்தி. ஏன்னா நம்ம இப்போ பசங்களை தேடுறது ரொம்ப கஷ்டம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். என்னன்னா ஒவ்வொன்றும் பார்ப்போம், நம்ம இவ்வளோ தூரம் வளர்த்த பொண்ணு வந்து நம்ம போய் ஏதோ ஒரு பையனை பார்த்து, அது ஒரு தெரியாத பையனை பார்த்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, அது பாப்பா சில கண்டிஷன்லாம் போட்டேன், இந்த ஊர் சைட்லாம் நான் போய் இருக்க மாட்டேன்ட்டு. அப்படி பார்க்கும்போது சரி அப்ராடு பெட்ரு ஏதோ ஊர் அப்படின்றப்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. பையனும் தெரிஞ்ச பையன், ஃபாதர் நல்ல பழக்கம், பையன் நல்லா தெரிஞ்ச பையன், வெரி ஈஸியர். ஸோ எனக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய இது வந்து பெஸ்ட்டு சன் இல்லை.
ஆனா வெரி ஃபார்ச்சுனேட் தட் அம்மா அப்பா வந்து 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க எஸ் அப்படின்றது. நாட் எவ்ரிபடி இஸ் பிளெஸ்ட் ஆமா, அண்ட் பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து ரிலேட்டிவ் சைடுல இருந்து ப்ரெஷர் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் சைடுல இருந்து ப்ரெஷர் இல்ல இல்ல ஃபார்ச்சுனேட்லி. பட் தென் அதெல்லாம் தே மெட் ஸ்ரீகாந்த், அந்த பையன் நல்ல பையனா இருந்தா கூட இவங்க 2 பேரும் ஃபார் தெம் டு அக்செப்ட் திஸ் இஸ் a big thing. இல்லை எனக்கு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது 2 பேர் கிட்ட தான். ஒன்று எங்கள் சிஸ்டரு, எங்கள் மதர். எங்கள் மதர் வந்து கொஞ்சம் நல்ல போல்டான ஓகேனா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒய்ஃப். என் சிஸ்டர் நல்ல ஒரு இது தெரியும் அத்தை. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு கேட்டோன்னா நோ ப்ராப்ளம், கோ ஹெட், உனக்கு தெரிஞ்ச பையன் தானே, அப்புறம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கேன்ட்டாங்க அடுத்த நிமிஷமே. ஸோ எனக்கு அவங்க 2 பேர் தான் முக்கியம், மற்ற சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அது அதனாலேயே நான் மேக்ஸிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. 2 பேருக்கு கேட்டால் பப்பு வேன் வில் மீட்டு, அவங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணணும், டக்குன்னு அவ்வளோதான், டக்குன்னு எல்லாம். ஸ்வீட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆஃப் அம்மா பற்றி சொல்லும்போது, அம்மா ஆக்சுவலி பயந்தாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒரு சில கேரக்டர்ஸ், நீங்கள் தானே பார்த்து பயந்துருக்கீங்களா அந்த மாதிரி? கிரியில வந்து ஒரு அறுவாள் சீன் இருக்கும், அது வந்து எனக்கு ட்ராமடைசிங்கா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அப்போ. என்ன ஏஜ் இருந்திருப்பீங்க? நான் ஒரு 5th 6th இருந்திருப்பேன், தெரியல. ஹார்ட்லி 10 years வெரி ஸ்மால். அப்போ ஒரு மாதிரி அறுவாள் வச்சு வெட்டுறப்போ எனக்கு ஒரு மாதிரி பயந்துட்டேன். ஸ்டார்டட் கெட்டிங் நெகட்டிவ் தாட்ஸ். அதுக்கப்புறம் அதுல இருந்து வரதுக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. பட் தென் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு, ஐயோ இதுக்காக பயந்தோம் அப்படின்னு இருந்தது. என்கிட்ட பேசுற பயப்படுவாங்க சொல்லுவாங்க. ஆமா, முதல்ல எல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் லைக் சில பேர் இப்போ நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்றப்போ they used to say அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் செம்ம ஃபன் டைப். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்பா அம்மா ரொம்ப க்ளோஸ், அதனால தெரியும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட், if your daughter could see herself through your eyes, what do you think she'd be surprised to know? சர்ப்ரைஸே இல்லையே, எதுவுமே இல்லையா? அந்த ஏன்னா எதா இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஷீ வில் மெசேஜ் ஓப்பனா சொல்லிடுவா. எவ்ரிதிங் காலேஜ்ல என்ன நடக்குது, ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு, இப்போ என்ன பண்றா, அடுத்த நிமிஷம் என்ன பண்றா, நெக்ஸ்ட் எல்லாம் வந்துரும். இல்ல ஒரு ஃபன்க்கு சொல்றேன், பட் ஒரு சின்ன விஷயம் கூட எல்லாமே ஷேர் பண்ணிப்பா. இல்ல ஆக்சுவலி அதான் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணது. பிகாஸ் லைக் சின்ஸ் யூ டோல்ல நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம், பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணாத பண்ணியிருந்தா ப்ராப்ளி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அஃப்கோர்ஸ் our lives is full of ups and lows தான், எல்லாமே இப்படியே கண்டிப்பா யாரா இருந்தாலும் தான். ஸோ ஷேர் பண்ணும்போது லைக் யூ ஹாவ் அ ஷோல்டர் டு லீன் ஆன் அப்படின்னு இருக்கும்போது அந்த லோஸ்ல நீங்க எப்படி வெளியில வந்தீங்க? என்ன வந்து அந்த லோஸ்ல போக விடாம பார்த்ததே அவங்க 2 பேர் தான் சொல்லுவேன். அண்ட் லோஸ்னு என்னன்னு யோசிக்கிற ஒரு நிமிஷம், பிகாஸ் அவ்வளோ அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணது இல்ல. ஜஸ்ட் திங்கிங் வாட் இட் குட் பி. என்னோட அடுத்த ஆன்சர் வந்து ஓகேன்னு தான் வரும். எதுக்கு ஏன் அப்படின்னு கேட்கவே மாட்டேன். அவ கேட்டா நெக்ஸ்ட் செகண்ட் இதே மாதிரி அப்பா இந்த பையன் ஓகேவானானு அது கேட்டதப்பா உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் எதுமே சொல்லல. ஐ வாஸ் வெரி கிளியர். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னது என்னன்னா, ஆஃப் கோர்ஸ் அவங்க சைடும் அப்படிதான் இருந்துச்சு. அப்பா அம்மாக்கு ஓகேனா மட்டும்தான் I like him, that's a different thing altogether. பட் அப்பா அம்மாக்கு ஓகேனா மட்டும்தான் we'll proceed further. நான் சொன்னதே I like him, ஓகேவா அப்படிதான் கேட்டேன். நான் எதுவுமே சொல்ல, ஃபோன்ல தான் சொன்னேன் ஓகே நோ ப்ராப்ளம் கோ ஹெட் பேச சொல்லு, அவங்க அப்பா முடிஞ்சு போச்சு. நான் எதுவுமே சொல்ல, என்ன ஏது அதை கேட்டால் தான் நான் நெக்ஸ்ட் அது வரும். நம்ம டாக்டர் என்ன ஆசைப்படுறத கொடுக்கறது தான் ஒரு ஃபாதரோட இது. ஆக்சுவலி உங்களோட லோஸ்லாம் நீங்க எப்படி சார் மேனேஜ் பண்ணிருக்கீங்க? எதுமா ஏதான உங்களோட லோ பாயிண்ட்னு ஒன்று போயிருக்கோம்ல? கண்டிப்பா எல்லாமே இருக்காது. நான் என்னன்னா மேக்ஸிமம் என் ஒய்ஃப் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தா ஆரம்பத்தில். மாதா பிதா குரு நல்ல நண்பர்கள் இருந்துட்டோம்னா எங்க வேணா நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில வேணா செட்டில் ஆகலாம். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல நண்பர்கள் அமைச்சிட்டாங்க. நான் இப்போ சொன்னாங்கல்ல சுந்தர் சார் ஆகட்டும், ராதிகா மேடாகட்டும், இந்த மாரி எனக்கு டாக்டர் ஹரி ஆகட்டும், இவங்க எல்லாருமே எனக்கு வந்து நல்ல நண்பர்கள் அமைஞ்சனால தான் நான் எந்த வித டென்ஷனுமே எடுத்துக்கல. எதா இருந்தாலும் அவங்க மேல நான் போட்டுறது என்னப்பா பண்ணலாம்னு. ஸோ அதுதான் எனக்கு எந்த கொட்டி தீர்த்துட்டாலே போதும். ஆமா சொன்னாலே இப்போ ஒருத்தர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவது சொன்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாபா இருக்கார் பார்த்துப்பாரு அப்படின்னு டாக்டர். சுந்தர் சார் சொன்னார் விடுப்பா இதுவும் கடந்து போகும் நம்ம பார்க்காததா அப்படின்னு. ஸோ இந்தமாரி சொல்கிறது இல்லாட்டி ராதிகா மேடம் ஷூட்டிங் போய் 2 நிமிஷம் அவங்ககிட்ட உட்காந்து பேசுறத போது எல்லாமே பேர்டன். ஸோ இந்தமாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சிருக்கனால தான் எனக்கு அந்த ஒரீஸே கிடையாது. அதை பற்றி எஸ் எஸ் ட்ரூ ட்ரூ. ஓகே நெக்ஸ்ட், கேன் யூ ஷேர் த டைம் வென் யுவர் டாட்டர் கம்ஃபர்டட் யூ மோர் தென் எனி ஒன் எல்ஸ்? லைக் நீங்கள் ரொம்ப லோவாக இருப்பீங்க, அப்போது இவங்க தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணாங்கன்னா அந்த மொமெண்ட். நான் வீட்டுக்கு வந்து அவளோட இருந்தாலே எல்லாமே
மாறிடும். சரி, நம்ம ஏதாவது ஷூட்டிங்கில் சில சமயம் பயங்கர டென்ஷனாக இருக்கும். அப்போ நான் சீரியல் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 4 ஷூட்டிங்லாம் போவேன். ஸோ என்னன்னா தலையே பாரமாக இருக்கும் வீட்டுக்கு வரும்போது. அப்படியே தலை சுத்தம். ஏன்னா அவளுக்கு உங்களுக்கு தெரியும் சீரியல்லாம் பேஜாக பேசிட்டு. ஸோ சுந்தர் சார் பிஸியான ஒன்றா தான் அப்படியே நிறுத்திட்டேன். சீரியலே நிறுத்த காரணம் தான் ரொம்ப வெளி உலகமே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ வீட்டுக்கு வரும்போது குட்டி பாப்பா இது வந்து அப்படியே மேலே படுத்துக்கும், கட்டி பிடிக்கும், அதுலேயே எல்லாம் மறந்துடும். ஆமாம், அது எல்லாமே நார்மலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு பெண் குழந்தை வந்து ஓடி வந்து ஹக் பண்ணாலே போதும். அது எல்லாம் அது வந்து எனக்கு அது ஒரு பிளெஸிங் ஆச்சு. வாட் இஸ் த சைலண்ட் ப்ராமிஸ் யூ ஹவ் ஆல்வேஸ் மேட் டு யுவர் டாட்டர் இன் யுவர் ஹார்ட்? நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த எனக்கு பொண்ணுக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னா எது சொல்லுங்க? ஒன் ப்ராமிஸ். எல்லாமேம்மா, அதாவது ஏதாவது இருந்தால் தான் நம்ம சொல்றதுக்கு எவ்ரிதிங். அது எது கேட்டாலும் ஓகே. ஈவன் ஒரு சாதாரண செப்பல் கூட என்கிட்ட கேட்பா, செப்பல் இதை 3 வாங்கியிருக்க எது பெட்டர்னு. 3 இன்னைக்கு கூட 4 செப்பல் எடுத்து வச்சது, இதுல என்ன போடுறது? அதே மாதிரி என் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறது அவள் தான், இதை போட்டுக்கங்கன்ட்டு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் சொந்தமாக காஸ்டியூம் வாங்கினதே இல்லை இது வரைக்கும். எங்கள் அம்மா, அப்புறம் அக்கா, நான் கல்ஃபில் ஒர்க் பண்ணும்போது என்ன ராக்கி சிஸ்டர்ஸு, இங்கே வந்து ராதிகா மேடம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க, குஷ்மி மேடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு, இப்போ அதுக்கப்புறம் இவன். நானாக சொந்தமாக அப்ராடு போகும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும் இல்லையா, இந்த பிராண்டடு. மற்றபடி நான் போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் இவங்க வாங்கி கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இவங்க எடுத்துகிட்டு என்கிட்ட கேட்பாங்க, இது பெட்டரா இது பெட்டரான்ட்டு. ஸோ ஒரு பெரிய இது கிடையாது. இஃப் யூ ஹேட் டு டிஸ்கிரைப் யுவர் என்டையர் பாண்ட், உங்களோட டாட்டரோட ஃபாதர் டாட்டர் வந்து ஒரு ஒன் மெமரி, பெஸ்ட் ஆஃப் மெமரி, இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு தேர்ட் பர்சன், நான் ஒரு தேர்ட் பர்சன் தான் அஃப்கோர்ஸ், உங்களோட பாண்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எந்த மெமரி நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க? நிறைய இருக்கு. அது ஒன்று கேட்குறாங்க, அவ்வளோ டிஃபிகல்ட் கொஸ்டின் இல்லை, பிகாஸ் ஐ ஹேவ் சோ மெனி. பட் அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், பட் அதெல்லாம் கோர் மெமரி. இவங்களுக்கு கூட ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அம்மா அப்பாக்கு. நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தான் வாங்குவேன். ஒரு 6th ஸ்டாண்டர்டும் என்னமோ நினைக்கிறேன். அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் சைடில் போகிறனால 6th or 7thலாம் கொஞ்சம் அகாடமிக்ஸில் அப்போ ஐ ஸ்டில் ரிமெம்பர் 13th ரேங்க் வாங்கியிருந்தேன். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு இவங்க போயிட்டு வந்திருந்தாங்க. நான் பெட்லயே படுத்துட்டு இருந்தேன், பயந்துட்டு இருந்தேன், வந்து திட்ட போறாங்களா அப்படின்னு. வந்து கிஸ் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அது நம்ம படிச்சு மார்க் வாங்கிட்டோம், ஏதாவது நம்ம நல்ல கான்ஃபிடன்ஸ். சோ அதனால ஓகே சரி நம்ம ஒன்னும் வேணே படிக்காம இல்ல, அதெல்லாம் ஒரு கோர் மெமரி. நான் எனக்கு என்னன்னா +2 10th ஏதோ மார்க் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டேட் லெவலில் 2nd or 3rd வர்ற மாதிரி அவங்க ஸ்கூல்லேயே நினச்சி வெயிட் பண்ணியிருந்தாங்க, இவங்க தான் எங்களுக்கு அப்படின்னு. நான் ஸ்கூல் மாற்றுன்னு சொல்லும்போது முடியவே முடியாட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த பிரின்ஸிபல் மேடம். ஏன்னா இவ்வளோ தான் நாங்கள் நம்பியே இருக்கோம், எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இவ்வளோ தான் நம்பியே இருக்கோம், பெருமை சேர்த்து +2 நினைக்கிறேன். அப்புறம் ஏதோ கொஞ்சம் 3rd or 4th கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. ரூமில் உட்காந்து ஒன்று அழுதுட்டேன். நான் சொன்னேன், ஏமா இதெல்லாம் வந்தாலும் உங்கள் அப்பா டிகிரி வச்சுருக்க தெரியுமா, அந்த டிகிரியே ஒரு டைப்பான டிகிரி தான், அதனால் இதெல்லாம் அழாத, உனக்கு என்ன தோணுதோ நீ படிச்சுக்கோ அவ்வளோதானே. பட் ஈஸிலி இதுலேயே கிடச்சிருச்சு. இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு நான் தான் சொன்னேன், அவளே படித்தா, அவளே 6 காலேஜ் காமிச்சேன். 6 காலேஜ் என் வண்டி எடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு எனக்கு இந்த காலேஜ் தான். கவுன்சிலிங்ல வந்திருந்த காலேஜஸ்லாம் ரொம்ப ஃபார் அவே. சோ எனக்கு டிராவலிங் சிக்னஸ் அப்ப இருந்துச்சு ரொம்ப. சோ அதனால வீடு பக்கத்துல எனக்கு இந்த காலேஜ் பார்த்தா நீ சென்ட்ரல் ஏசி ஃபர்ஸ்ட் இல்ல ஆக்சுவலி உண்மையா அப்படிதான் செலக்ட் பண்ணேன். அண்ணா வந்து கூட்டி போனா 2 காலேஜ் போனோம், உள்ள என்டர் ஆனோம். ஒரு காலேஜ் உள்ள என்டர் ஆறப்போ சில்லு சில்லுன்னு ஏசி இருந்ததே, நீங்க தான் படிப்பாங்க யாராவது இப்படி காலேஜ் யூஸ் பண்ணுவாங்க நடந்துச்சு. ஆக்சுவலா அது வந்து என்ஆர்ஐ கட்டப்பட்டது. ஓகே ஓகே. பட் அந்த டைம்ல அந்த காலேஜோட இன்சார்ஜ் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அதில் ஆக்ட் பண்ணேன். ஸோ அது மூலமாக போய் கேட்டோன்னா சரி உங்களுக்காக ஃபஸ்ட்டு தரேன்னு சொல்லி உங்கள் டாக்டருக்கு கொடுத்தோம். பட் அதுலேயே நல்ல மார்க் வந்தாலும் they will be very happy. ஆக்சுவலி அதான் நிறைய மெமரி ஷேர் பண்ணும்போது லைக் என்னைக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டிருக்காங்களாச்சு அவங்க அப்பாவை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம், உங்கள் அப்பா மாதிரி எனக்கு ஜாலியாக அப்பெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஐ குட் see like not everybody is blessed with like ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது ஹாப்பி டு see லைக் உங்களோட பாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மோர் தென் லைக் ஃபாதர் அண்ட் டாட்டர். நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி தான், இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான். அஃப்கோர்ஸ் கேர்ள் சைல்டோட ஸ்பெஷல் எல்லாமே வந்து இட் இஸ் ஒன் சச் பிளெஸ்ஸிங். இப்போ ஆக்சுவலி ஆனால் மதர்ஸ் டே தான் வரப்போகுது. ஐ திங்க் இந்த பாண்ட் வந்து திஸ் ஆல்சோ ஷுட் ஹாவ் டு பி செலிப்ரேட்டட் அப்படின்னு தான் தோணுது. ஓகே, ஸோ உங்களுக்குன்ற ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்களே சார். அஃப்கோர்ஸ் உங்கள் மூவிஸ் பற்றி நிறைய இடத்துல வந்து பேசியிருக்கோம். இந்த இன்டர்வியூ ஆக்சுவலி ஒன் சச்
பிளெஸ்ஸிங். Yes, yes. இது ஒரு கண்டிப்பா. அழகான ஒரு இன்டர்வியூ. ஸோ உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்கிற பசங்க தயவுசெய்து நல்லா படிச்சிருங்க. அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் அப்பா அம்மாவை கைவிட்டுறாதீங்க. அதேமாரி கல்யாணம் ஆச்சுன்னா தயவுசெய்து உங்களுக்கு அடுத்த அம்மா வந்து ஒய்ஃப் தான். அதேமாரி பிறக்கிற குழந்தைங்க நீங்கள் எப்படி உங்கள் அப்பா அம்மாட்ட நல்லா இருந்தீங்களோ அதேமாரி உங்கள் குழந்தைகளை நல்லா வளர்த்துங்க. அவங்க ஆசைப்படுற மாரி வளர்த்துங்க. அதான் நான் சொல்லுவேன். வாவ், இவ்வளோ சிம்பிளாக லைஃபான விஷயத்த சொல்லிட்டீங்க. உண்மையான விஷயம் தான். ஐ திங்க் இந்த புரிதல் இருந்தாலே நிறைய வீட்டில் சண்டைகள்லாம் வரவே வராது. ட்ரூ. பேசிட்டாலே போதுங்க. சரி, எதுனால உங்கள் மேலே உங்களுக்கு என்ன என் மேலே கோவம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டாலே, ஓ சாரிம்மா, இதில் முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் தான் அது பொல்லாங்க ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக. And I'm sure that இப்போ தாத்தா இருந்தானா he'll be very proud of you. என் அப்பா இருந்தால் I'll be very happy. ஓகே, அது லைஃப் அப்படியே we have to இதுவும் கடந்து போகும் தான். அஃப்கோர்ஸ் அவர் மேலேருந்து உங்களுக்கான பிளெஸிங்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பார். என்னதான் ஆப்போசிட் போல்ஸ் அப்படின்னு மாதிரி இருந்தாலுமே அப்பா would be definitely proud of you. எஸ். அதான் எங்கள் அப்பாவோட நான் பேசுனது வந்து ஒரு 40 பேஜ் ஸ்கொயர் ஃபீல் எழுதிடலாம். அவ்வளோதான் மொத்தமே பேசியிருக்கேன் நான் பிறந்ததுலேருந்து. எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் இது வரைக்கும். ஸோ அவர்கிட்ட அதிகமாக பேச்சு கீச்சலாம் கிடையாது. ஓகே. எஸ். ஸோ யா சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் லைஃப்பை பார்க்குற விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் மேஜராக நான் சொல்லணும்னு நினச்சது வந்து அதுதான். இனிஷியலாக அந்த ஜாக் ஃப்ரூட் தான் இவர் ரொம்ப பார்க்குறதுக்கு ஆக்சுவலி எல்லாருமே, ஈவன் இன்க்ளூடிங் மீ, நான் இன்னைக்கு வந்து நீ தான் இன்டர்வியூ பண்ணுவோம், ஐயோ நானா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பயந்தேன். பட் சச் a sweetheart you are, sir. So thank you so much. வீட்டுக்கு போயிட்டு தயவு செஞ்சு திருஷ்டி சுற்றி போடுங்க. Thanks to you. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். இந்த இன்டர்வியூலாம் எனக்கு புதுசு, வேண்டான்ற அளவுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் thank you, it was very happy nice to see you both, seriously. And the cutest bond அப்படியே Thank you. cherish பண்ணுங்க. Yeah. Thanks. Thank you. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அடிக்கடி சிறுநீர் கழித்தலால் அவதிப்படுகிறீர்களா? தீவிர பசியா? உடல் எடை குறைந்து கொண்டே இருக்கிறதா? ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மெஹனில் சூரணம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.